உங்களுக்கு சனி என்ன சனியா இருக்கான் அப்படின்னா சகாய சனியா இருக்கான். எல்லா விதத்திலயும் உங்களுக்கு ஹெல்ப், சகாயம் அப்படின்றது உங்க ராசியாதிபனே பண்ண போறா. சனியே ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. மத்தவங்களை பத்தி யாரை பத்தி நீங்க கவலைப்படணும். ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு, ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு அப்படின் போது மகர ராசி என்பர்கள் நிறைய பேருக்கு ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை, எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கையை குரு வந்து சாலிடா ஏற்படுத்தி கொடுப்பா. இதுக்கு குருவே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். சனி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவர் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா, இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பா, இன்னும் கொஞ்சம் எந்துவா ஹெல்ப் பண்ண போறாரு, என்ஹான்ஸ் ஆகுறாரு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய பிளஸ். மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம முற்பகுதி வச்சுக்கலாம். அதாவது 1/6/2026 வரைக்கும் பலன்கள் எப்படி இருக்கு, நம்ம சனி பகவான்ல இருந்து ஆரம்பிப்போம். அந்த விதத்துல மகர ராசி அன்பர்கள் உங்களோட ராசியாதிபனே சனி பகவான் தான். சனி என்ன பாவத்துல இருக்கா? 3ஆம் பாவத்துல இருக்கா. இளைய சகோதர தைரியஸ்தானத்துல இருக்கா. அப்ப உங்களுக்கு சனி என்ன சனியா இருக்கா அப்படின்னா சகாய சனியா இருக்கா. எல்லா விதத்திலயும் உங்களுக்கு ஹெல்ப், சகாயம் அப்படின்றது உங்க ராசியாதிபனே பண்ண போறா. சனியே ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. மத்தவங்களை பத்தி யாரை பத்தி நீங்க கவலைப்படணும். யாராலையும் உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும், சனி கொடுக்கறத தடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நடக்காது. அது ஒரு பெரிய பிளஸ்ங்க, கவலையப்பட வேண்டாம். அதுக்கடுத்து ராகு கேதுவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ராகு 2ஆம் பாவம். 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு. தனப்பிராப்தி அப்படின்றது நல்லா இருக்கும். குடும்பத்துல எங்களுக்கு வந்து பாருங்க காசு, பணம், வசதி அதெல்லாமே இருக்கு. இது வந்து குடும்பஸ்தானமாச்சுங்க. ராகு இருக்கானே, பெருசா கவலைப்பட வேண்டாம். குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப ராகுனால வரக்கூடிய நற்பலன்கள் பத்தி மட்டும் யோசிக்கும். காசு, பணம், வசதி, அதிர்ஷ்டம், முன்னேற்றம், மேன்மை இதெல்லாம் கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். கேது 8ஆம் பாவம். அஷ்டமஸ்தான கேது. அஷ்டமஸ்தான கேது அப்படின்னும் போது வெளிநாட்டுல இருக்கவங்க நிறைய பேருக்கு வேலை இல்லாம கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டுல இருந்து நம்ம இந்தியா திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டுல வேலை தேடி கிடைக்கலைங்க, ஒரு காம்ப்ரமைஸான வேலை தான் கிடைச்சிருக்கு, அப்படி வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ரசாயனம் சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு தொழில கொஞ்சம் சில பல குழப்பங்கள், டாக்டர்ஸ்க்கு தொழில கொஞ்சம் குழப்பங்கள், மனோ ரீதியான குழப்பங்கள், இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ், உடல் சார்ந்த உபாதைகள், ஆல்ரெடி டயபெட்டிக், பிபி இந்த மாதிரி நோயெல்லாம் இருக்குல்லங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஃபிளக்சுவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இல்லை டயபெட்டிஸ்னால சூப்பர் இம்போஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு, இப்படிலாம் அமைப்பு இருக்கு. நிறைய பேருக்கு மன ரீதியான குழப்பங்கள் அப்படின்றதும் இருக்கு. ரொம்ப சிம்பிள்ங்க. உங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கோங்க. தசநாதன் எப்படி இருக்கான், தசநாதனை கொஞ்சம் வலு பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். கேதுவை பத்தி பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்ப குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு 6ஆம் பாவம். ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு. ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு அப்படின் போது மகர ராசி என்பர்கள் நிறைய பேருக்கு ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை, எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கையை குரு வந்து சாலிடா ஏற்படுத்தி கொடுப்பா. இதுக்கு குருவே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். ஆக கடனை, பெரிய லெவல்ல கடன் இருக்கு அப்படின்னாலும் அதை அடைக்க நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த கடன் அப்படின்றது அடையும். நோய் இருக்குங்க, நோய் வந்து வைத்தியம் பண்ணிட்டே இருக்க, பெருசா அந்த நோயில வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, ஒரு ரிலீஃபே இல்லை அப்படின்னு இந்த காலகட்டம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு ரிலீஃப், குணமாக்கக்கூடிய நோய்னா கம்ப்ளீட் கியூர் அப்படின்றது கிடைக்கும். இதெல்லாம் வந்து பாருங்க ஒரு பெரிய பிளஸ். சரி, இப்ப அப்படியே வந்து பிற்பகுதிக்கு போறோம். பிற்பகுதி அப்படின்னும் போது 1/6/2026 இருந்து 2026 முடிய சனி எப்படி இருக்காரு? சனி சகாய சனியாவே தான் இருக்காரு. அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்காரு. அதுக்கும் மேல குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படியுது. அப்ப சனி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவர் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா, இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பா, இன்னும் கொஞ்சம் எந்துவா ஹெல்ப் பண்ண போறாரு, என்ஹான்ஸ் ஆகுறாரு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய பிளஸ். ஆல்ரெடி பிளஸ் தான், இன்னொரு பிளஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ராகு 2ஆம் பாவம். தன குடும்ப வாக்குஸ்தான ராகு. குருனோட பார்வை இல்லை. அப்ப குடும்பத்துல வந்து பாருங்க காசு நடமாட்டம் நிறைய இருக்கும், ஆனா பெருசா நிம்மதி அப்படின்றது இருக்காது. ஏன்னா பொதுவா குடும்பத்துல ராகுனோட காரகத்துவம் நிறைய இருக்கு அப்படின்னாலே வந்து பாருங்க, குடும்பத்துல 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 4 பேரும் பாசமா பழக மாட்டாங்க, அந்யோன்யமா பழக மாட்டாங்க. நான் உங்க கூட பழகுறேன் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக, ஏதோ ஒரு பிளஸ்ஸுக்காக, ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட நான் உங்க கூட பழகுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது ஓகே, உண்மையான அன்பு அப்படின்றது இருக்காது, பரவாயில்ல, அது நல்லதுதான். அது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. இதை பத்தி பெருசா யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் வரும், அது ரொம்ப ஸ்மூத்தா அமைதியா இருந்து டீல் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். கேது 8ஆம் பாவம். சேம் பலன்கள் தான், பெருசா மாற்றம் அப்படின்றது கிடையாது. அதுக்கும் மேல குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, மகர ராசி என்பர்கள் குரு உங்களுக்கு கலத்திர குருவா இருக்கார். கலத்திர குரு என்ன பண்ணுவாரு? கணவன் மனைவி உறவு முறையை ஒட்டியே வைப்பாரு, இணைச்சே வைப்பாருன்னு சொல்லலாம். அட ஏம்மா, நாங்க 7 நாட்டு சனியும் போதே பிரிஞ்சுட்டோம்மா, நாங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணி டிவோர்ஸே வாங்கிட்டோம், புதுசா உங்க லைஃப்ல ஒரு பார்ட்னர் வரதுக்கான வாய்ப்பு உண்டு.
இல்லம்மா அப்ப பிரிஞ்சோம், ஒரே வீட்ல தான் இருக்கோம் குழந்தைங்களுக்காக. ஆனா தனித்தனியா இருக்கோம். திருப்பி 2 பேருக்குள்ள யாரோ ஒரு மத்தியஸ்தர் வருவாங்க. ஏன்பா ஒரே வீட்ல இப்படி தனித்தனியா இருந்தா என்னப்பா? மனைவி தானே விட்டு குடுப்பா. கணவன் தானே விட்டு குடுங்கம்மா. கொஞ்சம் பேசுங்கம்மா. பேசி வந்து கொஞ்சம் பிரச்சனைகள சமாளிக்க பாருங்கம்மா. குழந்தைங்க மூஞ்ச பாருங்கம்மா அப்படின்னு யாரோ 4 மத்தியஸ்தர்கள் வருவாங்க. அதனால நம்மளும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுப்போம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, அ இப்போ வந்து நான் ரொம்ப இளம் வயசு மகரங்க லவ் வரும். நான் மத்தியம வயசு மகரங்க இல்ல இளம் வயசு ரிலேஷன்ஷிப் நோக்கி நான் போலான்னு ஐடியால இருக்க ரிலேஷன்ஷிப் வரும். ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ங்க பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்ப பேட்சப் ஆவோ இல்ல அத விட ரொம்ப நல்ல புள்ள நம்ம லைஃப்ல வரதுக்கு வாய்ப்பு உண்டு. திருமணத்துக்கு முறை இப்பதாங்க பார்த்துட்டு இருக்க ஒரு நல்ல வரன் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. 2வது திருமணத்துக்கு பிராப்தருக்குங்க ஒரு நல்ல வரன் நம்மளுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்படி எல்லா விதத்திலயும் கலத்த குரு உங்களுக்கு நிறைய நல்லது செய்வார். அதுல எந்த விதமான கவலையும் இல்ல. அதுக்கும் மேல குருவ பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு லார்ட் ஆஃப் 3 அண்ட் 12 அதாவது லார்ட் ஆஃப் 3 அண்ட் 12 இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் கலத்திர குருவா வரும்போது என்ன மாதிரி பலன்களை கொடுப்பான் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு மேல குருனோட பார்வை உச்ச பார்வை இருக்கு இல்லைங்களா, 1ஆம் பாவத்தை பாக்குது. உங்களுக்குள்ள என்னென்னதான் நீங்க மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சுக்க, என்ன நான் மாத்திக்கணும், என்ன நான் பதப்படுத்திக்கணும், என்ன நான் பக்குவப்படுத்திக்கணும், என்ன நான் செல்ஃப் அனலைஸ் பண்ணி என்கிட்ட சின்ன சின்ன குறைகள் இருக்கு, அந்த குறைகள் நிறைகளா மாத்திக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவீங்க, மாத்திக்கவும் செய்வீங்க. போத் பிசிக்கலி அண்ட் மென்டலி. எனக்கு வந்து பாருங்க மனதளவுலையும் மாற்றம் பண்ணணும்னு நினைச்சா மாத்திக்கினேன். என்னோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் நான் வந்து ஒரு என்னோட அவுட்லுக்கை மாத்திக்கணும்னு ஆசைப்படுறேன், மாத்திக்குவீங்க. அதே மாதிரி பாருங்க எனக்கு கடவுள் மேல அதிக நாட்டம் இருக்கு, இறை வழிபாடு மேல அதிக நாட்டம் இருக்கு, சித்தர்களோட ஜீவ சமாதிக்கு போகணும்னு நினைக்கிறேன், தியானம் பண்ண நினைக்கிறேன். இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க செய்யணும்னு நினைப்பீங்க, செய்யுங்க. அது அத்தனையும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 3ஆம் பாவம் இளைய சகோதரர் தைரியஸ்தானத்துல எனக்கு குருனோட பார்வை. என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகுது. எனக்கு எழுதணும் படிக்கணும் அப்படின்லாம் தோணுது. எல்லாரோடையும் சுமூகமான ரிலேஷன்ஷிப் வைக்கணும்னு நினைக்கிறேன், அதுவும் நடக்கும். என் தம்பி தங்கச்சி எனக்கு ஃபுல் ஃபிளட் சப்போர்ட்டா இருக்காங்க, அதுவும் நடக்கும். அதே மாதிரி லாபஸ்தானத்துல குருனோட பார்வை. என்னோட அக்கா அண்ணன் எல்லாம் எனக்கு இப்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஒரு காலம் இருந்துச்சு அவங்க என்ன ரொம்ப ஏமாத்தினாங்க, ரொம்ப சீட் பண்ணாங்க, என்னை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க, பெருசா எனக்கு எதுவுமே செய்யல. இப்ப அதனோட பிரதிபலனும் என்னவோ தெரியல, என்னைக்கோ நான் விதைச்ச ஒரு நல்ல வேணை இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. அதே மாதிரி மகர ராசி என்பர்கள் நீங்க என்ன தொழில் செய்றீங்க அப்படின்னாலும் அந்த தொழில ஒரு நல்ல லாபம் அப்படின்றது வரும். எங்கம்மா 7 நாட்டு சனியும் போதே நான் தொழிலை இழுத்து மூடிட்டேம்மா, திருப்பி புதுசா தொழில் தொடங்குறதுக்கான பிராப்தம் உண்டு. பிசினஸ் ஓடிட்டு தாம்மா இருக்கு, ஆனா ஆம வேகத்துல ஓடி இருக்கு. இப்ப முயல் வேகத்துல ஓடுறதுக்கான வாய்ப்பு. உழைக்க நீங்க எப்பயுமே ரெடி. உழைக்க ரெடியான உங்களுக்கு பிளானட்ஸ் வந்து தடுக்கக்கூடிய பொசிஷன்ல இல்ல, கொடுக்கக்கூடிய பொசிஷன்ல இருக்காங்க. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த 2026 மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான பொதுவான பலன். 100% நடக்குமா? உங்க சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்துல இருக்கா, நல்ல தசை நடக்குது அப்படின்னா 100க்கு 100% நடக்கும். தசை பெருசா ஃபேவரா இல்லைங்க. அஷ்டமாதிபதியினோட தசை நடக்குது, 3ஆம் பாவத்து அதிபதியினோட தசை நடக்குது, 6ஆம் பாவத்து அதிபதியினோட தசை நடக்குது, 12ஆம் பாவத்து அதிபதியினோட தசை நடக்குது. அதுக்கு மேல அவன் மேல நல்ல சுபரோட பார்வையும் இல்லை அப்படின்னும் போது 50% சாலிடா நடக்கும். புரியுதுங்களா? ஆக இப்ப நான் சொன்ன விஷயங்கள் நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம், சுய ஜாதகத்தை வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கும் மேல இல்லைங்க என் பிள்ளைங்க ரீதியா எனக்கு பெருத்த மனக்குழப்பம் இருக்கு, நாங்க வந்து டிவோர்ஸ் நோக்கி அப்ளை பண்ணிருக்கோம், டிவோர்ஸ் வருமா தெரியல, மனைவி ஒத்துக்குவாங்களா தெரியல, புதிய தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறோம், தொடங்கலாமா வேணாமா, வெளிநாட்டுக்கு போகலான்னு நினைக்கிறோம், செய்யலாமா வேணாமா, இப்படி பல குழப்பங்களும் பல வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க முடியாத பிரச்சனைகள். இதுக்கு மேல குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை. அந்த மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனைகள்ல இருக்கீங்க அப்படின்னாலும் உங்க சுய ஜாதகம் அதுக்கு ஒரு பெரிய இண்டெக்ஸ்ங்க. அதை வச்சு நம்ம பல தீர்வு அப்படின்றது பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி உங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.